அதுக்கு மேல அடுத்த படத்துக்கு போவோம். சந்திரசாப படலம். சந்திரசாப படலத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, விநாயக சதுர்த்தி கும்பிடுறீங்கல்ல, விநாயக சதுர்த்தி அந்த சமாச்சாரத்தில் வருது. அப்புறம் அடுத்த உமை கையில நீங்க படலத்தில் சிவராத்திரி சமாச்சாரம் வருது. இப்போ முதல்ல சந்திரசாபத்தை படிச்சுக்கோம். தக்கன் இந்த 23 பெண்களை பெற்றது மட்டுமல்லாம அப்புறம் ஒரு 27 பெண்களை பெற்றான். அந்த 27 பேரையும் சந்திரனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான். திருமணம் பண்ணி கொடுத்தா மாமனார் மாப்பிள்ளைக்கு புத்தி சொல்லுவார்ல, என் பொண்ணை இப்படிலாம் வச்சிருக்கணும், இப்படிலாம் கொடுமைப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி தட்சன் அந்த மாப்பிள்ளைக்கு புத்தி சொன்னான். என்ன சொன்னான்னு கேட்டா, யாருக்கும், ரெண்டாவது பாட்டுங்க சந்திரசாக படத்துல, யாருக்கும் ஓர் பெற்றித்தாக வாய்ந்திடும் ஆர்வம் உய்த்து மறுவிதி. நான் 27 பேரை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த ரொம்ப நல்ல அழகான பொண்ணு, இந்த ரொம்ப நல்ல சிறந்த பொண்ணு அப்படின்ற வித்தியாசம் பார்த்து அதுக்கு தந்தால அன்பு செய்யாத, எல்லாரிடத்திலையும் ஒரே மாதிரியா அன்பு செலுத்துவோம். யாருக்கும் ஓர் பெற்றித்தாக, பெற்றின தன்மை, வாய்ந்திடும் ஆர்வம் உய்த்து மறுவுதி. தப்பி தவறி நடந்தியோ, மாமனார் மருமகன் என்ன மிரட்டு வருவாங்க. சிலர்வால் அன்பில் தோய்ந்து ஒரு சிலரை எள்ளி துளிகிற்பாய் அல்லை. சில இடத்துல ரொம்ப அன்பா இருக்கு, சில இடத்துல ரொம்ப கோபமா இருப்ப, அப்படிலாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்ன. என்ன ஆங்கு ஆய்ந்து இவை புகன்று தேற்றி அணையரோடு ஏகச் செய்தான். ஆனா அந்த சந்திரன் என்ன பண்ணா, 2 பேர் இடத்துல மட்டும், அது யாருன்னு கேட்டா கார்த்திகை ஒண்ணு, ரோஹிணி ஒண்ணு. இது சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த 2 பேர் இடத்துல மட்டும் அவன் ரொம்ப அன்பா இருந்தான். மற்ற 25 பேருக்கு வருத்தமும் கோபமும் வந்துட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க, பாவம் நம்ம அப்பா புத்தி சொல்லியும் கூட இவர் கேட்கலையே, இவர் அந்த புத்தியை மாறியெல்லாம் நடந்திருக்கிறார், இனி அப்பா கிட்ட தான் போய் சொல்ல வேணும்ட்டு அவங்க அப்பா கிட்ட வந்து அதை சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவனுக்கு கோபம் மாப்பிள்ளை மேல. அவங்க என்ன சொன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்ன பாருங்க, கலைகள் எல்லாம் தேய்ந்திலவாக என்று தீமொழி சாபம் செய்தான். தீமொழி சாபம், கொடுமையான மொழியை நான் சொல்லப்படுகிற சாபம், தீமொழி சாபம். அதுல இனிமை தருகிற மொழியால் சாபம் செய்தான்னு ஒரு அர்த்தம் வரும். ஆமா, தீம் என்ற சொல்லுக்கு இனிமைன்னு பொருள் வரும். தீமொழி, இந்த தீம் என்ற சொல்லும் மொழி என்ற சொல்லும் சேருகிற பொழுது இந்த இம்மு போயிடும். அப்போ அந்த தீமொழி சாபம் செய்தான் என்பது தீய மொழி, தீமொழி என்று ஒரு புணர்ச்சி, தீம் மொழி. அப்போ இது இனிமையை தருகின்ற மொழி என்று எப்படியா நீங்க அர்த்தம் பண்றீங்க, குயிக்கா அர்த்தம் பண்றீங்களா அப்படின்னு கேட்டா, இந்த தட்சன் சந்திரனை சாபிக்கவில்லை என்று சொன்னா அவன் சிவபெருமான் திருவடியில போய் விழுந்திருக்க மாட்டான், சிவபெருமான் அவனை தூக்கி தலையில வச்சிருக்க மாட்டான். அப்போ தட்சன் கொடுத்த சாபம் சந்திரனுக்கு இனிமையைத்தான் செய்ததே தவிர துன்பத்தை செய்யவில்லை. அப்போ தீமொழி சாபம் செய்தான், அதுல ஒரு குறிப்பு இருக்கு. அப்புறம் கலைகள் எல்லாம் தேய்ந்து இலவாக, அந்த எல்லாம் என்பது ஒரு அழுத்தம் கொடுங்க, எல்லாம் தேயறதில்லை, ஒண்ணு நிற்கும். அதே வந்துடுது இல்லைங்களா, அவங்க இருந்தது எல்லாம் தேஞ்சு போக, ஆனா எல்லாம் தேயறதில்ல, ஒண்ணு நிற்கும், மற்றெல்லாம் தேஞ்சு போகும். தேய்ந்து இலவாக, தேய்ந்திலவாக, தேய்ந்திலன்னா தேயாமற் போகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்ப தேய்ந்திலவாக என்பதை தேய்ந்து இலவாக என்றும் தேய்ந்திலவாக என்றும் 2 முறையில் அர்த்தம் பண்ணணும். அப்போ கம்பர் மாதிரி இருக்கிறாரா இல்லையா,
மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனை என் பெற்றதென்றோ என்பதில் கம்பர் என்ன வேலை பண்ணினாரோ அந்த வேலை குறையாம இவரும் பண்ணியிருக்கிறார். அப்படியே நாம கம்பரை மட்டும் கொண்டாடிட்டு இருக்கோம், அவருக்கனே எவரையும் சொல்லலாம் இல்லையா? சொல்றதுக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. கலைகள் எல்லாம் தேய்ந்திலவாக என தீமொழி சாபம் செய்தான். ரொம்ப அருமையான தொடர், ஞாபகம் வச்சுங்க. அதனால அவனுடைய கலைகள் எல்லாம் குறைஞ்சது. அப்புறம் தேவர்களுக்கு அதிபதியாக இருக்கின்ற தேவேந்திரனிடத்துல போய் முறையிட்டான். தேவேந்திரன் என்ன சொன்னா, என்னால உனக்கு ஒரு உதவியும் செய்ய முடியாது, இது உங்க தகப்பனார்கிட்ட வேணா போய் கேளு, அவர் வேணா உங்க தகப்பனாருக்கு உங்க மாமனாருக்கு கொஞ்சம் புத்தி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பிரம்மாவிடத்துல போக சொல்லி சொன்னான். பிரம்மாவும் இது என்னால முடியாதுப்பா, சிவபெருமா கதை. மத்தியில அந்த இந்திரன் சொன்னதாக சந்திரனுக்கு, அடப்பாவி முன்னமே ஒரு தப்பு பண்ணி சாபம் வாங்கியிருக்கிற, அதை நாங்கள்லாம் போய் எப்படியோ முறையிட்டு தீர்த்துட்டோம், இப்ப தட்சனிடத்துல வேற சாபம் வாங்கிட்டு வந்திருக்கிறியே அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன சாபம் முன்னால அப்படின்னு கேட்டா, சந்திரன் ஒரு தரம் விநாயக பெருமானை பார்த்தா அவனுக்கு ஒரு சிரிப்பு வந்துடுது, தாங்க முடியல. வயிறு ரொம்ப பெருசா இருக்குது, கை குட்டையா இருக்குது. விநாயக பெருமான உருவம் தெரியுமில்ல, அது தேவகணம், விலங்கு கணம், மனித கணம், பூதகணம், எல்லா கணமும் சேர்ந்த உடம்பு, உயர்தனை அகிரணி சேர்ந்த உடம்பு, ஆண்பால் பெண்பால் சேர்ந்த உடம்பு. அப்படி ஒரு வியப்பான உடம்பு விநாயக பெருமானுக்கு. அதனால கையும் காலம் பார்த்தா குட்டை குட்டையா இருக்குது, வயிறு பார்த்தா உழவு பெருசு இருக்குது, எதை கொண்டு வச்சாலும் அப்படியே வாரி விழுங்கிடுறானே. அப்போ விநாயக பெருமானும் கோபம் வந்துட்டுது. நீ எதனால சிரிச்ச? என்னுடைய உடம்பு விகாரமா இருக்குன்னு நினைச்சிருச்ச, உன்னுடைய உடம்பு ரொம்ப அழகா இருக்குது அப்படின்ட்டு உனக்கு கர்வம். ஆயன சந்திரன்னா கொஞ்சம் குளிர்ச்சி உடையவன், 16 கலைகளும் நிரம்பியவன், அதனால கொஞ்சம் அழகா இருந்தா நாம் ரொம்ப அழகு, இவன் ரொம்ப அருவருப்பா இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிருச்சுட்டான். நீ யாரு கண்ணிலையும் படமாட்ட, யாரும் உன்னை பார்க்க மாட்டாங்க, நீ எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சுக்கு போ அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்தார். அப்போ சந்திரன் வெளியே வர முடியாம அவனுடைய உடம்புல நோய் பற்ற வேண்டும் சொல்ற அழகு அழியும்படியாக குமரவர் பாடுற, ஒரு நாள் கண் கொண்டு பார்க்கணும்னா கயரோகியாக அப்படின்னு சொல்லி சபிச்சான். கயரோகியா சயரோகின்னு அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போறது, தேஞ்சு ஒண்ணுமில்லாம போறது. அப்படி விநாயக பெருமான் மேல சாபம். அப்புறம் நாங்கெல்லாம் போய் பெருமானத்துல முறையிட்டோம், இந்த உலகுக்கு சந்திரன் வேணுமே, அவன் தானே இரவு காலத்துல ஒளி கொடுக்கிறவன், அவனை இப்படி சவிச்சுட்டா என்ன பண்றது அப்படின்னு நாங்கெல்லாம் போய் முறையிட்டோம். எப்படியோ பெருமானம் மிகவும் மனம் இறங்கி, சரி ஒரு நாள் மட்டும் அவனை யாரும் பார்க்கக்கூடாது, அந்த ஒரு நாள் தான் ஆவணி சதிச்சீங்க, அந்த நாள்ல விநாயக பெருமானுக்கு பூசை பண்ணிட்டு தான் பார்க்கணும். அப்படி பொதுவா சதுர்த்தி சொல்லுவாங்க, அதுல ஆவணி சதுர்த்தி விசேஷம். அது அவன் பிறந்த நாள்னு விநாயக புராணத்துல பாடி வச்சிருக்கலான்னு, அவருக்கு ஏது பிறந்த நாள்? அது புராணத்துல வர விநாயகர் வேறங்க, நாம் நினைக்கிற விநாயகர் வேறங்க. புராணத்துல கதைக்காக சொல்ற விநாயகர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி கதைகளும் நிறைய இருக்கும். இப்போ வேற ஒரு சாபம் வாங்கிட்டு வந்திருக்கிறியே, உன்னை என்ன பண்றது? இதுல என்ன செய்தி வச்சிருக்கிறான்னு கேட்டா, தட்சன் பெற்ற சாபத்தினுடைய பெருமையை கச்சியப்ப சிவாச்சாரியர் சொல்றார். அதாவது விநாயகர் கொடுத்த சாபத்தையும் கூட போய் வேண்டி எங்களால நிறைய மாற்றிவிட முடியும், தட்சன் கொடுத்த சாபத்தை நாங்க மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டா, விநாயக பெருமானுக்கு இவர்களெல்லாம் அன்பர்களாக இருந்தார்கள், விநாயக பெருமானை துதிப்பவர்களாக இருந்தார்கள், விநாயக பெருமான் இவர்களிடத்துல கொஞ்சம் இரக்கம் உடையவராக இருந்தார். ஆனா தட்சன் என்ன வர வாங்கி வச்சிருக்கான்னு தெரியுமில்ல, தேவர்களும் அவுணர்களும் நான் ஏவியதை செய்ய வேண்டும், என் முன்னால கை கட்டிக்கிட்டு நீ என்ன வேலை சொல்றியோ அதை செய்யணும். நீ இவங்கிட்ட போய் சந்திரனுக்கு கொடுத்த சாபத்தை விலைக்கோன்னு சொல்ல முடியுமா? இதுக்கு தானுங்க. ஏன், அதாவது ஒரு புராணத்துல
ஒரு கதை நிகழ்ச்சியை மத்தியில் கொண்டு வந்து பாடுறாங்கன்னா அது ஏன் அந்த இடத்துல பாடுறாங்க, அது தேவைதானா, சும்மா செய்யுளை வளர்த்துட்டு போறதுக்காக பாடினாங்களா, அது ஒரு தேவையை வைத்து பாடி இருக்கிறார்களா? இதாங்க காப்பிய அமைப்புன்னு சொல்றது. காப்பியத்துல புலவன் கதையை நடத்தி கொண்டு போகின்ற பொழுது கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தை உள்ளே கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். கதைக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் போல ஏதாவது ஒன்று தோன்றுமானாலும் அந்த கதைக்கு வலிவு கொடுக்கக்கூடிய விஷயமா தான் சேர்த்து வைப்பானே தவிர உபயோகம் இல்லாத விஷயத்தை சேர்க்க மாட்டான். இப்போ இந்த கதையை விநாயகரால் சபிக்கப்பட்ட கதையை சொல்லாமல் கூட நடத்திட்டு போலாம் இல்லையா? அதான் சிந்திக்கணும். இதுதான் காப்பிய கட்டுக்கோப்பு அப்படின்னு பேரு, காப்பிய அமைப்புன்னு பேரு. தட்சன் சாபம் கொடுத்தான். இந்த சாபத்தை நிவர்த்தி செய்யுங்க தேவட்டத்துல போய் வேணும்னா அவங்க முடியலன்னு சொன்னாங்க. பிரம்மாட்ட போய் கேளுனாங்க, அவனும் முடியலன்னு சொன்னான். சிவருவானத்துல போய் கேளுங்கன்னு சொன்னான். போய் விடைக்கிட்டான். அதோட முடிச்சுட்டு போலாம் இல்ல. முன்னே விநாயகர் பெருமான் உன்னை சபித்தார், அந்த சாபத்தை உங்களை நாங்க விடுதலை பண்ணோம் அப்படிங்கிற கதையை ஏன் இங்க கொண்டு வந்து ஒட்டணும்? அந்த கதை தான் 1008 புராணத்துல பாடி இருக்காங்களே. இதே கந்த புராணத்துல பின்னால வருது அந்த கதை. விநாயக புராணம் தனியா ஒரு புராணம் இருக்குது. அப்ப இங்க ஏன் கொண்டு வந்து ஒட்டுறார் அப்படின்னா, இந்த கதை இங்க என்ன பயனை தருகிறது என்றால், தட்சன் பெற்ற வரத்தினுடைய வலிமையையும் தட்சனுடைய முன்னால தேவர்கள் ஒன்றும் செய்ய முடியாதவர்களாக இருந்தார்கள் என்பதையும் உணர்த்துகிறது. அதை உணர்த்துவதற்கு தான் அதை இங்க கொண்டு வந்து சேர்த்து வைக்கிறார். ஒரு 11வது பாட்டுல இருந்து 15வது பாட்டு வரலும் அந்த கதையை சொல்லி இருக்கிறாருங்க. அது சாதாரண கதை, அதை நீங்க படிச்சீங்க, அதுல ஒன்றும் வேண்டியதில்லை. அதுல ஒரு குறிப்பு சொல்றார். வெய்யோன் திங்களின் முதலாம் பாலில் செல்லுரு 4ஆம் வைகள். வெய்யோன் திங்களின் முதலாம் பாலில் செல்லும் 4ஆம் வைகள். ஆவணி மாதம். சரி போட்டோம். அடுத்து அவனை சொல்ற பொழுது, அட பைத்தியக்காரா, உனக்கு மதின்னு யாரோ பேர் வச்சிருக்கிறாங்க, ஆனா உன்கிட்ட அதுதான் இல்லை. உனக்கு நிறைய பேர் சொல்றதுல உனக்கு யாரா பேர் வச்சது, அதுவே இல்லையே, எப்படி உனக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு வச்ச பேருக்கும் நம்ம குணத்துக்கும் சம்பந்தமே படுத்தி பார்க்கப்படாதுங்க. அது என்னமோ குழந்தை பிறந்த பொழுது ஒரு அவனை கூப்பிடணுமே, நாளைக்கு இங்க வாடா பையான்னு கூப்பிடுறது. அதான் பழைய காலத்துல சொல்லுவாங்க, பெரிய பையா சின்ன பையா நடுப்பையான்னு கூப்பிடுவாங்க. அதோட ஒரு பேரை வச்சுட்டா அது பேர் சொல்லி கூப்பிட்டுக்கலாம் இல்லை. அது கூப்பிடுறதுக்காக வச்ச பேர் தானே தவிர வேற ஒரு நம்ம பேருக்கு நமக்கும் சம்பந்தமே கிடையாது. சில பேருக்கு பொருத்தமா அமைஞ்சிடும், அது வேற விஷயம். அது சொல்ற மதியினை மதியதற்றாய். மதியினை, மதி என்னும் பெயரை உடையாய், அதிகார முன்னிலை மதியினை, ஆனா மதியது அற்றாய். அந்த அதிகாரத்தை வெளியா வச்சு மதியே நீ அறிவிலாம பண்ணிட்டியே அப்படின்னு சொல்ற. மதியினை மதியதற்றாய் மற்ற இனி வல்லை சென்று விதியோடு பகர்வி. விதினா பிரம்மாவுக்கு பேர். பிரம்மா கிட்ட போய் சொல்லு. அவன் தட்சன் அவனுக்கு மகன் தானே. நாங்கெல்லாம் தட்சனுக்கு பயந்துட்டு கிடப்போம். தட்சனை பெற்ற தகப்பனாச்சு இல்லையா, அதனால பிரம்மா பயப்பட வேண்டியதில்லை. அவன் போய் வேணா உனக்காக சிபாரிசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விதியோடு பகர்தி சேயை வேண்டி ஈது அகற்றும் என்றான். அப்புறம் இந்த சந்திரன் பிரம்மாவிடத்துல போனான். பிரம்மா என்ன சொன்னான், தக்கன் என்பான் என்னுரை இறையும் கொள்ளான். ஆமா, அவன் என் பையன்தான், ஆனா நான் சொல்றதை கேட்க மாட்டான். ஆனா அவனுக்கு மட்டும் அவன் பையன்லாம் அவன் சொன்னதை கேட்கணும், இல்லைன்னா கோபம் வந்துடும். அதுதானே அவனுடைய குணம். ஆனா அவன் மட்டும் அவங்க அப்பன் சொன்னதை கேட்க மாட்டான். இதாங்க உலகியல். நாம நம்ம அப்பா சொல்றதை கேட்க மாட்டோம், ஆனா நம்ம பையன் நாம சொல்றபடி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருப்போம். இலக்கியத்தை அப்படி வந்து நிக்குது, தலை நீட்டுது பாருங்க. தக்கன் என்பான் என்னுரை இறையும் கொள்ளான், யான் அவன் மாட்டுன்னு செல்லு. எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது இல்லை, நான் அவன்கிட்ட போக மாட்டேன். உலகத்தை அப்படித்தானே சொல்றோம். நம்மகிட்ட வந்து யாராவது ஒருத்தர் பாருங்க, அவரால் நமக்கு ஒரு காரியம் ஆகணும், உங்ககிட்ட சொன்னா நீங்க செய்து கொடுத்துருவீங்க, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவன்னு சொன்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்தோன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவாரு, அவங்ககிட்டயா? அவங்ககிட்ட யார் போய் சொல்லுவாங்க? நான் அவன்கிட்ட போறதே இல்லையே, இவர் தரம் போய் வருவாரு.
ஆனா இவங்கிட்ட மட்டும் சொல்லுவான், நான் அவன்கிட்ட போறதே இல்லையே அப்படிங்குவான். இது உலகில் நடக்கிறதே. யான் அவன் மாட்டும் செல்லேன் முன்னுடன் அல்லன் யாருக்கும் முதல்வனேயாகி நின்றான். தொடர் பார்த்துக்கணும். முன்னுடன் அல்லன், அவனுக்கு முதன்மையா இருக்கக்கூடிய தன்மையே கிடையாது. ஆனா எல்லாருக்கும் முதன்மையா அவன் இருந்து கொண்டிருக்கிறான். அப்ப பாருங்க, தகுதி இல்லாத ஒருவருக்கு ஒரு தகுதி வந்து வாய்ச்சி விடுவது. முன்னுடன் அல்லன் தொடர் எப்படி வச்சிருப்பாங்க, யாருக்கும் முதன்மையதாகி முதல்வனேயாகி நின்றான். வேற என்ன சொல்றது, சொல்லுவைய பிற என் தொல்லை நாள் யானே கூற அல்லுரல் கண்டத்தி அந்த அரும்பெரும் தன்மையாகும் ஒல்லையின் உணர்ந்து பன்னால் உடந்ததோர் தவத்தால் இந்த எல்லையில் திரியும் வைகி இறையும் அங்கு அவனை எண்ணான். இங்க கொண்டு வந்து தட்சனுடைய போக்கை காட்டுறார். தட்சன் வரம்பேறுகிற பொழுது என்ன பண்ணா, பின்னை நான் ஒருவரையும் மனத்தாலும் சிந்திக்காத பேர் எனக்கு வேணும்னு கேட்டான். பெருமான் அதையும் கொடுத்தாரு. மற்றதெல்லாம் பயன்படுத்திட்டான், இதை பயன்படுத்தல. அதை சொல்லி காட்டுறார் பிரம்மா. என்ன சொல்றாரு, அவனை தவம் செய்து பெற்ற பேர் இருக்கிறது, அதை அவன் சிறிது நினைக்கிறது இல்லை, கொடுத்த இறைவனை நினைக்கிறது. இறையும் அங்கு அவன், இறைவனை சிறிதும் அர்த்தம். அவனை என்பது சிவபெருமானை, கொடுத்த சிவபெருமானை. இறையும் அங்கு அவனை எண்ணான். செக்கரி படசடை தீயின் தோற்றமாம் முக்கநாயகன் எதிர் மொழிந்து வேண்டலாம் எக்குறையாயினும் எவரும் ஈண்டையில் தக்கன் முன் ஒரு சாற்றலாகுமோ. பிரம்மா என்ன சொன்னா, சிவபெருமானிடத்துல போய் கேட்டாலும் கேட்கலாமையா, தட்சனிடத்துல யாரையா போய் கேட்பாங்க. அப்ப தேவர்களாலே தட்சன் எவ்வளவு வெறுக்கப்பட்டிருக்கான். சிவபெருமானத்துல போய் கேட்கலாம், தட்சணத்துல போய் கேட்க முடியாது. தட்சனை பற்றி ஒரு கணிப்பு பிரம்மா கொடுக்கிறார். கண்ணிலன் மதியிலன் களிப்பின் ஓர் மகன் மண்ணிடை விரைவோடும் வழி கொண்டாலென. ஒரு மனுஷன் வழியில் நடந்து போறான், உலகத்துல பூமியில நடந்து போறான். நடந்து போகணும்னு என்ன வேணும், கண்ணு வேணும், அறிவு வேணும். கண்ணு பார்க்கும், அறிவு நல்லதா கெட்டதான்னு முடிவு பண்ணும். வழியில போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்க, ஒரு பொருள் கிடக்குது, கண் இருந்தால் தான் வழியில பொருள் கிடக்குன்னு தெரியும். கண் அந்த பொருளை பார்க்கும். அறிவு என்ன பண்ணும், இந்த பொருள் தீண்டத்தகாத பொருள், அப்படி ஒதுங்கி போ அப்படின்னு சொல்லும். தீண்டத்தகாத பொருள் எதாவது கடந்தா அறிவு என்ன சொல்லும், இது தீண்டத்தகாத பொருள், தீய பொருள், நீ அப்படி விலகி போ அப்படின்னு சொல்லும். அப்படி விலகி போ. அப்ப அறிவு வேணும். ஒரு நல்ல வழியில நடக்கிறதுக்கு, நடக்கணும் இந்த நடையை தான் சொல்றோம், கண்ணு வேணும், அறிவு வேணும். அதுக்கு மேல மது அருந்தாம இருக்கணும். மது அருந்தினான்னா கண் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அறிவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இவனுக்கு கண்ணும் இல்லை, அறிவும் இல்லை. அதே சமயத்துல மது அருந்திருக்கான். மது அருந்தது எது, அவன் பெற்ற வரத்தினுடைய மேன்மை இருக்குது இல்ல, அது அவனுக்கு மதுவாகி போச்சு, அறிவு மயக்கத்தை கொடுப்பதாக ஆகிவிட்டது. அதனால இப்போ தட்சனை பற்றி இதானுங்க, ஒரு காப்பியத்தை ஆராய்ச்சி பண்ற பொழுது நாங்கள் சொன்ன பாத்திரத்தை ஆராய்ச்சி பண்ணி அந்த பாத்திர படைப்பை பற்றி பேச வேணும் மேடையில. இப்ப தட்சன், கந்தபுராணத்துல தட்சன் அப்படிங்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. அந்த பாத்திரத்தை பற்றி மேடையில் பேசணும், நீங்க தட்சனுடைய கதையா சொல்லுவீங்க. கதை தான் எல்லாருக்கும் தெரியுமே, வந்து உட்காந்துருக்கவங்க பெரும்பாலும் கந்தபுராண கதை தெரியும். அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த தட்சங்கிற பாத்திரத்தை எப்படி படைக்கிறார், அந்த பாத்திரத்தினுடைய குணச்சித்திரங்களை எந்தெந்த இடத்துல யார் யார் வாக்குல வச்சு என்னென்ன விதமான வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றார் அப்படிங்கறத எடுத்து கொடுக்கணும். அதான் அந்த பாத்திர படைப்பை பற்றி பேசுறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல தட்சங்கிற பாத்திரத்தை பற்றி நம்ம பிரம்மாவினுடைய வாக்குல வச்சு கச்சியப்ப சிவாச்சாரியார் ஒரு கணிப்பு கொடுக்கிறார். கண்ணிலன் மதியிலன் களிப்பின் ஓர் மகன் மண்ணிடை விரைவோடும் வழி கொண்டால். கள்ளு குடிச்சிருக்கிறான், அறிவு மயங்கி இருக்குது, கொஞ்சம் பொறுமையா நடந்து போனா கூட பரவாயில்ல, கீழே விடாம போயிடுவான். அவன் வேகமா வேற போறான். எவ்வளவு கொடுமை பாருங்க. கண்ணிலன் மதியிலன் களிப்பின் ஓர் மகன் மண்ணிடை விரைவோடும் வழி கொண்டாலன்னு அவன் நடந்து கொண்டிருக்கிறான். ஐயா, அவன்கிட்ட யாரையா போய் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இடங்கள்ல தானுங்க அந்த கவிஞருடைய கவித்துவத்தை பார்க்கிறோம். ஒரு பாத்திரத்தை எப்படி நமக்கு முன்னிலைப்படுத்துறார், பாத்திரத்தினுடைய குணச்சித்திரங்களை எப்படி முன்னிலைப்படுத்துறார் அப்படின்னு பார்க்கிறோம். பாருங்க. அடுத்தபடியா அந்த தட்சனை பற்றி இன்னொரு கணிப்பு சொல்றாரு. அது என்னன்னு கேட்டா, ஒரு ரொம்ப கொடுமையான மனுஷன்,
அவனுக்கு ஏதோ ஒரு துரதிருஷ்டவசமா இருந்தா சொல்லணும், நிறைய செல்வம் வந்துட்டு அதை பற்றி ஊர்ல சொல்லுவாங்க. அவனுக்கு நல்லதுக்கு அந்த பணம் வந்தது, கெட்டு போறதுக்கு தான் வந்திருக்கு. ஒரு பெரிய உத்தியோகம் கிடைச்சிருச்சுங்க, இல்லை ஒரு பெரிய பதவி கிடைச்சிருந்துங்க, அவன் நல்லதுக்கு அந்த பதவி கிடைச்சது, அவன் கெட்டு அடிக்கிறதுக்காக அந்த பதவி கிடைச்சிருக்கு. அது மாதிரி இந்த பிரம்மா தட்சன் சிவபெருமானத்துல பெற்ற வரம் அவன் வாழறதுக்காக வாங்கினான், கெட்டு போறதுக்காக வாங்கினான். விழிவுறு பொருட்டின் இம்மேன்மை பெற்றுள்ளான். 22வது பாட்டு பாருங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனாலும் ஒரு பாத்திரத்தை எப்படி காப்பி ஆசிரியர் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அந்த காப்பி ஆசிரியர் ஏன்னா இதெல்லாம் கொண்டு போனாதான் கடைசியில் அவன் தலை இழந்தது சரிதான் அப்படிங்கிற முடிவுக்கு வரும். இல்லைன்னு நாமெல்லாம் பரிதாபப்படுறோம், ஐயோ பாவம் அநியாயமா யாகம் பண்ணவன் தலையை வெட்டிட்டாங்களே அப்படின்னும். அந்த பாத்திரம் எப்படி எப்படி கொடுங்குணம் உடையதாக வளர்ந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற உணர்வு வரும். இதுதானுங்க காப்பியத்தினுடைய அமைப்பு. காப்பியத்தில் பாத்திரத்தை எப்படி முன்னிலைப்படுத்துறது, எப்படி அதனுடைய குணங்களை வளர்த்து கொண்டு போறது அப்படிங்கிறது பாருங்க. அதனால அவன் என்னன்னு சொன்னா, நீ இங்கெல்லாம் போக வேண்டாம், சிவபெருமான இடத்துல போ. சிவபெருமான இடத்துல போனா உன்னை பற்றி இருக்கிற துன்பமெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நியாயம் சொல்றான். அது என்னன்னு கேட்டா, இருட்டினாலே விளங்காத பொருள்களை சூரியன் விளக்குவான். அதுபோல பிறரால் உனக்கு வருகின்ற துன்பத்தை சிவபெருமான் நீக்குவான். இதான் மேதகும் இருளினால் விளங்கிடாதவை ஆதவன் காட்டுவதற்கு ஐயஞ்செய்வரோ. ஒன்னால முடியலன்னு சொல்றிய, இந்திரனை போய் கேட்டா அவனை என்னால முடியாதுன்னு சொல்லிட்டான். உன்கிட்ட போக சொன்னா நீயும் முடியலன்னு சொல்ற, சிவபெருமானும் முடியலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்ல. அப்ப என்ன சொல்றார், உன்னை பற்றி இருக்கிற துன்பம் இருட்டு போல, சிவபெருமான் சூரியன் போல. சூரியனால இருட்டு விலகாம இருக்குமா? நிச்சயமா விலகும். அதனால சிவபெருமானால நம்முடைய குறை நீங்குமா என்று சந்தேகப்பட வேண்டாம், நிச்சயம் நீங்கும் அப்படிங்கிறார். அதுக்கு இந்த தொடர் பயன்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. சைவ சித்தாந்தத்துல ஆணவ மரத்தை இருட்டுன்னு சொல்றது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பொருள், அருள், தெருள், மருள், இருள் அப்படின்னு சொல்லி. சைவ சித்தாந்தத்துல ஆணவ மரத்தை இருட்டுன்னு சொல்றது உண்டு. ஆணவ மரம் மாயை கண்மங்கள் என்ற விளக்கொளியினால போகாது. கொஞ்சம் நீங்கிற மாதிரி இருக்கும், ஆனா முழுவதும் நீங்க ஞானம் என்ற அருள் ஒளியினாலே போகும். அந்த அருள் ஒளி என்பது சிவத்தினிடத்துல இருக்கிறது. எனவே சிவம் ஞாயிறு, சிவசக்தி ஞாயிற்றினுடைய கதிர், மாயகன்மங்கள் விளக்கு. அது திரோதான சக்தி, ஆனா விளக்கு போலதான் பயன், அதுக்கு மேல பயன் தராது. இது இருட்டு, ஆணவ இருட்டு சிவசூரிய பிரகாசத்தின் முன்னாலே இல்லாம போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க ஒண்ணு காட்டுறாங்க. சந்திரனை பற்றிய துன்பம் நிச்சயமா நீங்கும் என்பது இங்க சொல்ல வேண்டிய விஷயம். அதுக்கு எடுத்துக்கொண்டது ஒரு இருட்டும் ஒரு சூரியனும். அந்த இருட்டும் சூரியனும் கொண்டு வந்து வைக்கிற பொழுது சைவ சித்தாந்தம் தன்னை போல உள்ள உட்காந்து. இதுதானுங்க புராணத்துல அங்கங்க இலைமறை காயின்னு சொல்றது. இலைமறை காயின்னா இலையில மறைஞ்சிட்டு இருக்கிற காயின்னு அர்த்தம் இல்லை. இலையில மறைஞ்சிட்டு இருக்கிற காயின் தான் இலை போல மறைந்து கொண்டிருக்கின்ற காய். இலைக்கும் காய்க்கும் வித்தியாசம் தெரியாதுங்க. அந்த காயை இலை நினைச்சிட்டு நாம பாட்டில் போயிடுவோம். அந்த மாதிரி இருக்கும். இது புராண கதை. புராணத்துல இந்த பாத்திரத்தை இப்படி பாடிட்டு போயிருக்கிறா அப்படின்னு நாம நினைச்சிட்டு போவோம். ஆனா அப்படி அல்ல, அதுல இது ஒரு விஷயம் இருக்கிறது அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறாரு. இதைத்தானுங்க இலைமறை காய் போல அங்கங்கே இருக்கும், அதை நாம பார்த்து கொள்ள வேண்டும். மேதகும் இருளினால் விளங்கிடாதவை, இருளினால் விளங்காதுங்கிறது தேவர்களால நீக்க முடியாத துன்பத்தை சொல்றார். மேதகும் இருளினால் விளங்கிடாதவை, ஆணவ இருட்டினாலே விளக்கம் இல்லாமல் மறைந்து கிடக்கின்றவை, ஆதவன் காட்டுதற்கு ஐயன் செய்வரும். சூரியன் காட்டுவான் என்று யாராவது சந்தேகப்படுவாங்களா? அதனால சிவபெருமானாலே உன்னுடைய துன்பம் நிச்சயமா நீங்கும், நீ அவனிடத்துல செல்க என்று சொன்னான். அதே போல சந்திரனும் அங்கே சென்றான். அதுக்கு இந்த இடத்துல பிரம்மா சந்திரனுக்கு சில கதைகளை சொல்றார். அங்கே ஒரு கதை நாம் படிச்சோம்ல, அதே மாதிரி நாரதன் சொன்னான்.
அதை போல இங்க பிரம்மா சொல்றார். மார்க்கண்டேயனுடைய வரலாறு சொல்லியிருக்கிறார். நஞ்சு உண்ட வரலாறு, மார்க்கண்டேயனுடைய வரலாறு 30வது பாட்டில் இருக்குதுங்க. 31வது பாட்டு நஞ்சுண்ட வரலாறு சொல்லியிருக்கிறார். 32வது பாட்டு கங்கையை சடையில் தாங்கிய வரலாறு சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் சொல்லி சிவபெருமான் இப்படிப்பட்ட பெரும் குணமுடையவன், பேரருள் உடையவன், அவனிடத்துல நீ செல்க என்று சொன்னான். சந்திரனும் அவனிடத்துல சென்றான். அவனிடத்துல போய் சிவபெருமான், இப்ப நாம ஒன்றும் பெரியவங்களை பார்க்க போனோமானா போன உடனே சும்மா மரமாரி நின்றுட்டு இருக்க மாட்டோமே. ஐயா, இந்த உலகத்துல இந்த ஊர்ல உங்களை போல பெரியவங்க உண்டா, உங்களை போல எல்லாருக்கும் உபகாரம் செய்யறவங்க உண்டான்னு ஏதாவது புகழ்ந்தாகணும். இல்லாட்டா நீங்க போன காரியம் நடக்காது. பெருமான் இடத்துல போனாலும் அப்படித்தான், திருக்கோயிலுக்கு போனாலும் அப்படிதான். பெருமான் முன்னால் நின்றுட்டு தோத்திரங்களை சொல்லி நாம வழிபட வேண்டும். அவன் போய் தோத்திரம் சொன்னான். எங்கிருந்து சொன்னான்ங்கிறது கட்சியை குறிப்பு கொடுக்கிறார். உபநிடதங்களிலே இருந்து சொன்னான். மேல்திகள் உபநிட வேத வாய்மையால் போற்றலும். அப்போ உபநிடதங்களிலே இருக்கின்ற துதிகள் சிவபெருமானுடைய பெருமையை சொல்கின்ற, அதாவது சிவபெருமான இன்றி வேறு யாராலும் எதுவும் நடக்காது. காஞ்சி புராணம் பாடுற தோலாக சுருட்டி கொள்வானோ, அதை விரித்து உடையாக உடுத்திக் கொள்வானோ, அப்பொழுது சிவபெருமானை அறியாம சிவபெருமானை இன்றியே முத்தி பெறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது சிவபெருமான் பெருமை உணர்த்துவது, சிவபெருமானால் தான் எல்லாம் ஆகும் என்று. இதை மாதிரி சில ஸ்லோகங்களை எடுத்து சொல்லி, பெருமானே உன்னை இல்லாம எதுவும் நடக்காதுன்னு உபநிடதம் சொல்லுகிறது, ஆகையினால் நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, மேல்திகள் உபநிட வேத வாய்மையால். மேல்திகள் என்பது வேதத்தினுடைய 4 பாகத்துல முடிந்த பாகமாக இருக்கக்கூடிய வேதாந்தம், அதுக்குதான் உபநிடதம்னு. மேல்திகள் உபநிட வேத வாய்மையால் போற்றலும். பெருமான் என்ன பண்ணார்? வந்தது என், எதுக்காக வந்திருக்கிற? புகழுதியா அப்படின்னு கேட்டார். யார் கேட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார் பாருங்க. அதாவது பெருமானுக்கு தெரியும். நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? ஏன் சிவபெருமானுக்கு தெரியாததெல்லாம் எதுக்காக வந்த அப்படின்னு கேட்கணுமா? அப்படின்னா அதுதான் முறை. தெரிஞ்சிருந்தாலும் கூட அதுதான் முறை. அதனால அதை கேட்டான். அப்ப அவன் தெரிஞ்சுதான் கேட்டான் என்பதை கச்சிப சிவாச்சாரியர் நம்ம கொடுக்கிறார். உயிர் தரும் தங்கி தொல்வினை தேற்றுகு வினை முறை செலுத்தும் தொன்மையோன். வினையை முறையாக செலுத்துகின்ற பழையோனாகிய சிவபெருமான் அவன் உயிர்தோறும் தங்கி இருக்கிறான். அவர்கள் செய்த வினைகளை தெளிந்து அந்த வினைகளுக்கு ஏற்ற பயனை கூட்டுபவர்கள். எனவே சந்திரனுக்கு சந்திரனுடைய உயிரில் அவன் கலந்துருப்பான்ல, சந்திரனுக்கு இன்னதுதான் நடந்திருக்குன்னு தெரியும். அது ஏன் நடந்ததுன்னு தெரியும். அவனுக்கு நன்மை தீமை ரெண்டும் நடக்க வேண்டி இருக்குதுங்க. தீமை நடக்க வேண்டிய தட்சனால முடிஞ்சது, என்ன தேயறது. இனி வருவது நன்மை நடக்க வேண்டியது, அது என்ன தலையில இருக்கிறது. இதெல்லாம் அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அதை வகுத்தவனே அவன் தான். ஆனாலும் ஒரு முறைமைக்காக வந்தது என் புகழுதி அப்படின்னு கேட்டான். அப்ப பாருங்க, அந்த கேள்வியே வந்தது என் புகழுதி இப்படி பாட்டு வினைமுறை செலுத்தும் தொன்மையோன். சந்திரன் முன்னால் நிற்கிறான். இதுக்கு முன்ன சந்திரன் எப்படி இருந்தான்? நல்ல ஒளிமயமா இருந்தான். எல்லா கலைகளும் உடையவனா நல்ல ஒளிமயமா இருந்தான். இப்ப வர்ற பொழுது அவன்கிட்ட 15 கலையும் போயிட்டுதுங்க, ஒரே ஒரு கலை தான். சந்திரனுக்கு 16 கலை, அதுல 15 கலை தான் தேய்ந்தும் வளர்ந்தும் தேய்ந்தும் வளர்ந்து வரும். அதுதான் நாம பிரதமை முதலாக எண்ணிக்கொண்டிருக்கோம். சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லி 2 பட்சம் வச்சு பிரதமை முதலாக எண்ணிக்கொண்டு வருகிறோம். சதுர்த்தசி 14வது நாள், அது போனா பௌர்ணமி வரும் அல்லது அமாவாசை வரும். வளர்பிறையா இருந்தா பௌர்ணமி வரும், தேய்பிறையா இருந்தா அமாவாசை வரும். அதுக்கு உவா அப்படின்னு பேரு. உவா என்ற சொல்லுக்கு தமிழ்ல 15ன்னு அர்த்தம். ஆனா எண்ணு பெயர் சொல்ற இடத்துல அப்படி வர்றதில்லை. அந்த உவாவில் அந்த ஒரு 15வது நாள் கருப்பா இருக்கும், ஒரு 15ஆம் நாள் நல்லா வெளிச்சமா இருக்கும். அதுக்காக காருவா வெள்ளுவா அப்படின்னு சொல்றது. கருப்பா இருக்கிற உவா நாள், வெண்மையா இருக்கிற உவா நாள். அதுதான் நம்ம கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் சொல்லுவோம். கிருஷ்ணம்னா கருப்புன்னு அர்த்தம், சுக்லம்னா வெள்ளைன்னு அர்த்தம்.
இப்போ ரொம்ப கருப்பா இருக்கிறாங்க, ஒரே ஒரு கலை. அப்ப 16 கலை அவனுக்கு உண்டு. அது ஞாபகம் வச்சுக்கணும். 16 கலை அவனுக்கு உண்டு. 16 கலையில ஒரு கலை அழியாம இருக்குது. அதான் எல்லாம் தெரிஞ்சலவா ஒன்னே ஒண்ணு நிக்கும்னு அங்கேயே குறிப்பு நமக்கு கிடைக்கிறது. எல்லாம் என்பது இருக்கிற குறிப்பு 15 அழிஞ்சு போகும், ஒண்ணு நிற்கும் அப்படிங்கிறது. 16 அழிஞ்சு போகாது அப்படிங்கிறது அங்க குறிப்பு. அந்த ஒரு கலை தான் சிவபெருமானுடைய கலை இருக்குது. அப்ப சிவபெருமானுடைய கலையில இருக்கிற சந்திரன் ஒற்றை கலை சந்திரன் அப்படின்னா, அந்த ஒற்றை கலை நமக்கு தெரியாது, ரெண்டும் தெரியாது, மூணாவது தெரியும். அப்ப சில பேர் என்ன பண்றாங்க, சிவபெருமான் தலையில இருக்கு 3ஆம் பிறை சந்திரன். இந்த படம் எழுதுறவங்க சிவபெருமான் தலையில சந்திரன் இருக்கிறது நல்லா பட்டையா எழுதக்கூடாது, சும்மா ஒரு கோடு மட்டும்தான் இருக்கும். பிறைச்சந்திரன் தானே அப்படிங்கிறத ஒரு 2 விரக்கடை வச்சு இப்படி நல்லா இப்படி வளைவா 2 கொம்பு போட்டு எழுதுனா அது தப்பு, சும்மா ஒரு கோடு மட்டும். அப்போ ஒரு வட்டத்துல 16ல ஒரு பாகம் பிரிச்சா எவ்வளவோ அந்த அளவு அங்க போட்டிருக்கோம். அதுக்கு மத்திய பாகம் 8வது, அதுதான் அஷ்டமின்னு சொல்றது. அதை ஒரு முக்கிய நாளா பழைய காலத்தை கருதி இருந்தாங்க. அஷ்டமி நாள்ல விரதம் இருக்கிறது அப்படின்னு. அஷ்டமி நாள்ல விரதம் தான், நவமியில தான் விரதம் முடிப்போம். அந்த அஷ்டமி நவமி இந்த 2 நாளும் வேற எந்த தொழிலும் எடுத்துக்கொள்றதில்லை, வேற எங்கேயும் போறதில்லை, வர்றதில்லை. இப்ப நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா அஷ்டமி நவமி ஆகாது அப்படின்னு ஆகிப்போச்சு. அஷ்டமி நவமி ஆகாது ஒண்ணு இல்லை, ஆகிறது தான். அது வேற ஒரு வேலைக்காக ஒதுக்கி வச்சாங்க. அதே மாதிரிதான் அமாவாசை பிரதமை, அதுவும் விரத நாள். விரத நாள்னு சொன்னா எப்பவுமே விரதம் முடிக்கிறது மறுநாள்ல தான். அந்த 2 நாள் நம்ம வேற தொழில் எடுத்துக்க முடியாது, வேற எங்கேயும் போக முடியாது. வேண்டாத நட்சத்திரத்துல கிருத்திகை நட்சத்திரம் ஒன்று தெரியுமா? எங்க வேணா போய் பாருங்க, அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான நட்சத்திரமா இருக்கும். இதெல்லாம் பழைய காலத்துல வழிபாட்டுக்குரிய நாள், விரதத்துக்குரிய நாள் அப்படின்னு. இந்த 15 தான் இப்ப நடைமுறையில் இருந்துட்டு இருக்கிற தேய்பிரை வளர்பிறையாக. ஒண்ணு மட்டும் அங்க இருக்கு, அதுக்கு தேயறதும் இல்லை வளர்றதும் இல்லை, அந்த ஒண்ணு ஒன்னாவே இருந்துட்டு இருக்குங்க. பெருமான் அப்படிதான் அவனுக்கு வரம் கொடுத்தாரு. இது இப்படியே இருக்கும். அந்த ஒரு கலைக்கு தேய்தலும் இல்லை வளதலும் இல்லை. மற்ற 15க்கும் தேய்தல் உண்டு, வளதலும் உண்டு. அந்த ஒரு கலை சிவபெருமானுடைய கலையில். இந்த பிறைச்சந்திரன் சமாச்சாரம், சந்திரன் தேயறதும் வளர்றதும் சமாச்சாரம் இருக்குத, சங்ககாலத்து புராணம் கொண்டு பாடி இருக்கிறாங்க. புறநானூற்றுல இப்படி ஒரு தமிழர்கள்லாம் ரொம்ப பகுத்தறிவு உடையவர்கள், அவங்களுக்கு மூட பழக்க வழக்கம் கிடையாது, அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்போம். அவங்களும் என்ன பண்றாங்க, சந்திரனுக்கு 15 கலை, தினம் ஒரு கலையா தேயும், ஒரு நாளைக்கு இல்லாம போகும், அப்புறம் தினம் ஒரு கலையா வளர்ந்துட்டு வருங்கிற சமாச்சாரத்தை உடம்பட்டு இருக்கிறாங்க, நூல்ல பாடி வச்சிருக்கிறாங்க. தேய்தல் உண்மையும் வளர்தல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகத்து. கிரகணம் வந்தா எல்லாரும் வருந்துவாங்களாம், ஐயோ சந்திரனை பாம்பு விழுங்கிட்டு, சந்திரனை பாம்பு விழுங்கிட்டு எல்லாரும் வருந்துவாங்களாம். சங்க காலத்துல இருந்தவங்க வருந்தி இருக்கிறான், சங்க காலத்துல ஜனங்களும் வருந்தி இருக்கிறாங்க. அதுவும் அங்கன் மதியம் அரவிந்தாய்ப்பட்டன ஏதில் மாக்களும் நோவர் தோழி. அங்க இருக்கிற சந்திரன பாம்பு விழுங்கினா இங்க இருக்கிறவனுக்கு என்னையா வந்தது? ஒருத்தன் கேட்கறான் கேள்வி. ஒருத்தி ரொம்ப துன்பப்படுறா, பக்கத்துல இருக்கிறவங்க யார் அவன் ஏன் துன்பப்பட்டா, அதை எப்படி நீங்கன்னு கேட்டு விசாரிக்கவே இல்லை. அது ரொம்ப கோபம் வந்து, வானத்துல இருக்கிற சந்திரனை பாம்பு விழுங்கிறது நீ படாத படுறீங்க, நான் இவ்வளவு துன்பப்படுறேன் என்ன கவனிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு பேசுறாங்க. அதுல அங்கன் மதியம் அரவிந்த் வாய்ப்பட்டன அப்ப இதெல்லாம் வந்து நம்ம சங்க காலத்துல இருந்திருக்குது. சந்திரனை பாம்பு விழுங்கும், அதுதான் கிரகணம், அப்படிதான் நம்ம தமிழன் நம்பிட்டு இருந்தான். அந்த காலத்துல இந்த புராண கதை இருந்திருக்குது. அதே போல சந்திரன் தேயும் வளரும் கதை இருந்திருக்குது. அவன் என்ன சொல்றான், உலகத்துல பொருள்னா தோன்றும், வளரும், அப்புறம் தேயும், இல்லாம போகும், திரும்பவும் தோன்றும். இப்ப நாம இருக்கமே குழந்தையா பிறந்தோம்,
ஒரு 45-50 வயசுக்கு மேலே போனால் ஒரு 60 வயசு வந்துருக்கானா அப்புறம் ஒவ்வொரு ஆற்றில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு வருது. அப்புறம் 80 வயசு இருக்கும்போது 100 வயசு இருக்கும்போது இருக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போய் கடைசியில் ஒன்றுமே முடியாமல் இருப்போம். ஒரு நாளைக்கு போயிடுவோம். போயிட்டா திரும்பவும் இன்னொரு உடம்பெடுத்து பிறப்போம். இதை உணர்த்துகிறது வானத்தில் இருக்கிற சந்திரன். உலகத்து பொருள்கள் எல்லாம் ஏயும் வளரும் மறையும் மீண்டும் தோன்றும். இதை யார் நம்ம சொல்லிக் கொடுக்கிறது? வானத்தில் இருக்கிற சந்திரன் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னு ஒரு புலவன் பாடி இருக்கான். தேய்தல் உண்மையும் வளர்தல் உண்மையும் மாயுதல்னா மறைஞ்சு போறதுதான். மாயுதல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி. ஒன்று கூட அவங்களுக்கு புத்தகம் வச்சு பாடம் கொடுக்க வேண்டியதில்லை, காட்சி அழகா பார்த்துக் கொள்ளலாம். அறியாதோரையும் அறிய காட்டி திங்கள் புத்தேள் திரிதரும் உலகம். இந்த சமாச்சாரம் சங்க காலத்துல இருந்து நம்ம நாட்டில் இருந்துச்சு. சிவபிராசாமி பாட்டு ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அது நல்ல பாட்டு. சிவபெருமானால் பெறுகின்ற முத்திப்பேராகிய செல்வம் அழியாம ஒரே நிலையில் நிற்கும். உலகத்தில் பெறுகிற செல்வம் அழியும் மறையும். அது எது போல அப்படின்னு கேட்டா, சிவபெருமான் தலையில் இருக்கிற ஒற்றை கலையும் ஏனைய 15 கலையும் போல அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாட்டு. ரொம்ப அருமையான பாட்டு. உலகினர் செல்வம் நந்தல் உரை பொருள் இரண்டும் கோடல் இலகு விண்மதியம் காட்ட. நந்துதல் அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல் உண்டுங்க. அதுக்கு கெடுதல்னு ஒரு பொருள் உண்டு, மேலும் மேலும் ஆகுதல்னு ஒரு பொருள், 2 பொருளும் உண்டு. அதாவது ஒரு வேடிக்கை என்னன்னா, ஒரே சொல்லுக்கு ஒன்றுக்கொன்று விரோதமான 2 பொருள் இருக்கு. அந்த 2 பொருளையும் உடையதாக அந்த சந்திரன் இருக்குது. இது உலகியல் செல்வம் இருக்குது. உலகியல் செல்வம் உலகினர் செல்வம் நந்தல் உரைப்பொருள் இரண்டும் கோடல் இலகு விண்மதியம் காட்ட. என்றும் ஓர் தகைத்தாய் சேரல். எப்பொழுதும் ஒரே நிலைமையாக இருக்கக்கூடிய சிவபெருமானால் குறித்த செல்வம் அப்படின்னு சொல்லி பாடுற. அது மாதிரி இந்த கதை பாருங்க. அவன் எப்படி இருந்தான்? நங்களை அழைத்திடும் நன்னலந்தனை இங்கு இவன் அடுதும் என்று இருட்கள் சூழ்ந்தன. ஒரு தற்குறிப்பேற்றம்னு சொல்லுவாங்க. சந்திரன் ஒரே கருப்பா இருக்கிறான். அது எப்படி கேட்டா, இருட்டெல்லாம் அவனை சூழ்ந்து கொண்ட மாதிரி இருந்தான். இருட்டெல்லாம் ஏன் சூழ்ந்து கொண்டது தெரியுமா? இதுக்கு முன்னால இவன் தன்னுடைய கலைகளினாலே நாம விளங்க விடாம தடுத்துட்டு இருந்தான். சந்திரனுடைய ஒளி வந்தா இருட்டு விளங்காது இல்லையா? அப்ப இதுக்கு முன்னால தன்னுடைய உடம்பு ஒளியினாலே நம்மை தடுத்து கொண்டிருந்தான். இப்ப அவனை நாம சூழ்ந்து கொண்டு துன்புறுத்துவோம் அப்படின்னு எல்லா இருட்டும் அவனை சூழ்ந்து கொண்ட மாதிரி அப்படி கரையேன்னு இருந்தானா. சிவபெருமானத்துல போய் முறையிடுற பொழுது அப்படி பாடுறார். இதெல்லாம் தற்குறிப்பேற்றம்னு சொல்லுவாங்க, கற்பனை அப்படின்னு சொல்லலாம். பாட்டு. மங்குலின் நிறங்கோடு வடிவம் வேறதா திங்கள் நின்று எம்பிரார் இணையவான். சந்திரன் தான் பெற்ற துன்பத்தை எல்லாம் சொன்னான். லட்சனுடைய சாபத்தால 15 கலையும் தேஞ்சு போச்சு, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதுவும் தேஞ்சிரும். அது தேயறதுக்கு முன்ன நீ என்னை காப்பாற்ற வேண்டும் சொல்லி சொன்னான். எஞ்சிய இக்கலை இருக்க தேய்தரும் விஞ்சிய கலையெல்லாம் மேவ நல்குதி. இந்த ஒரு கலை இருக்கணும், தேய்ந்து போனெல்லாம் திரும்பவும் பொருந்தணும் என்று அவன் வேண்டினான். அப்பொழுது ஆர்ந்திடு கலையினை அங்கையல கொலா வார்ந்திடு சடைமிசை வயங்க சேர்த்தினான். அந்த ஒரு கலை கையால வாங்கினா தலையில சேர்த்து போட்டான். கடைசியா ஒரு வரி பாடுறாருங்க. சார்ந்திரது அவ்வழி தக்கன் சாபமே. தட்சன் சாபமிட்டான். சாபம் தவறாம பலிக்கணும் இல்லையா? 15 கலை வரையிலும் பலிச்சது, அந்த ஒரு கலைக்கு பலிக்கல. ஏன் ஒரு கலைக்கு பலிக்கணும்னா, அதான் அது சார்பு, அது சிவத்தை சார்ந்தது. ஆகையினால சாபம் சிவத்தை சாராது. எனவே சிவத்தை சார்ந்தவர்களையும் சாபம் சாராது. எது போல ஆணவம் சிவத்தின் முன்னால நிற்காது, சிவத்தை அடைந்தவர்கள் முன்னாலே நிற்காது. ஆன்மா சிவத்தை அடைகிறது, மலம் நீங்கித்தானே சிவத்தை அடைகிறது. அந்த மலம் திரும்பவும் ஆன்மாவை பற்றுமோ அப்படின்னு கேட்டா பற்றாது. ஏன்? சிவத்தை பற்றாத மலம் சிவ வியாபகத்தில் இருக்கிற ஆன்மாவையும் பற்றாது. அந்த கருத்தை அங்க வச்சுட்டு என்ன பண்ணிருக்கிறார்?
சார்ந்திலது அவ்வழி தக்கன் சாபம். அவ்வழின்னா அந்த இடத்துல அர்த்தம். அந்த இடத்துல இருந்து யாரை குறிக்கிறது? சந்திரனை தான் குறிக்கிறது. ஏன்னா சாபம் சந்திரனுக்கு இடப்பட்டது. சந்திரனுக்கு சாரவில்லை. ஏன் சாரவில்லை? அவன் சிவத்தை சார்ந்திருக்கிறான். இந்த சாபம் சிவத்தை சாராது. எனவே சிவத்தை சார்ந்த சந்திரனையும் சாராது. ஆகையினால நமக்கு மலங்களினால் வருகின்ற துன்பம் நீங்க வேண்டும் என்றால் நமக்கு எந்த சார்பு வேணும்? சிவச்சார்பு வேணும். சிவச்சார்போடு இருந்தோமானா மலங்களினால் வருகின்ற துன்பம் நீங்கும் அப்படிங்கிற கருத்தை அங்க நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ சந்திரன் அங்க இருந்துட்டு இருக்குது. இப்ப என்ன பண்ணுது அது? சங்க காலத்து புலவர் சொன்னார், சந்திரன் அங்க போய் சேர்ந்ததுனால எல்லாரும் அதை வணங்குகிறார்கள். மதினெண்கணவும் ஏத்தவும் படுமே அப்படின்னு சொல்லி பொன்னானூற்று கடவுள் வாழ்த்து பாட்டு பாடியிருக்கிறார். சங்க காலத்து புலவன் அப்படி சொன்னான். சந்திரன் அங்க போனதுனால எல்லாராலும் புகழப்படுகிறது, எல்லாராலும் வணங்கப்படுகிறது. என்ன ஆண்டவனை பார்த்து இப்படி ஒரு கும்பிட்டா சந்திரனுக்கு சேர்ந்தது தானே அப்படின்னு சொல்லி இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒரு செயலுக்கு அவன் சான்றாக இருக்கிறான். சிவபெருமானுடைய திருவடியை யார் அடைந்தார்களோ அவர்களுக்கு எல்லா துன்பமும் நீங்கும், எல்லா மேன்மையும் கிடைக்கும் என்பதற்கு சான்றாக அவன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கறது சொல்றார். பாட்டு பாருங்க, 43வது பாட்டு. நெற்றியங்கண்ணுடைய நிமலத்து எதிரான் உற்றவர்க்கு அருள் புரிகின்ற உண்மையை தெற்றற உணர்த்துதல் போல் சிவபெருமான் தன்னை வந்து அடைந்தவர்களுக்கு எவ்வாறு அருள் செய்வார் என்பதை உணர்த்துவது போல சந்திரன் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. சந்திரன் எங்க போய் விழுந்தான்? காலில் போய் விழுந்தான். அவர் எங்க எடுத்து வச்சாரு? தலையில் எடுத்து வச்சார். அப்போ சிவபெருமானை சென்று அடைந்தால் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும், மிகப்பெரிய உயர்ந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதை உணர்த்துவது மாதிரி சந்திரன் அங்கே இருந்து கொண்டிருந்தான். அதன் பிறகு மற்றதெல்லாம் இந்த 15 தேயும் வளரும். அந்த ஒன்று மட்டும் எப்பவும் அப்படியே இருந்து கொண்டிருக்கும். அதுதான் நான் சிவபிராசன் பாட்டு சொன்னேன். அதுக்கு தேயுதலும் இல்லை, வளதலும் இல்லை. இப்போ முன்னமே தட்சனுடைய குணத்தை பார்த்துக்கிறோம். தட்சனுடைய பிள்ளைகளை எல்லாம் தவம் செய்து வீடு பெறுங்கள்னு சொல்லி அனுப்பிச்சோம் நாரதன். நீ ஊர் முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டு போன்னு சாபம் கொடுத்துட்டான். இப்போ சந்திரனுக்கு சாப நிவர்த்தி பண்ணதுனால சிவபெருமான் மேலே கோபம் வந்துட்டு. இதுதாங்க இவன் பெற்ற வரம். வரம் பெற்ற காலத்துல என்ன சொன்னா, உன்னையன்றி இனிமே நான் வேற யாரையும் மனத்தால் கூட விரும்ப மாட்டேன், வழிபட மாட்டேன், துதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்ப துதிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, சபிக்கவே ஆரம்பிச்சுட்டான். பாருங்க, தக்கன் என்பவன் கனன்று கோபித்து 49வது பாட்டு. யான் உரைத்த சாபத்தை நக்கனே கொலாம் தடுக்கவல்லாம். யான் உரைத்த சாபத்தை தடுக்க வல்லவன் சிவபெருமானா? சிவபெருமானா என்பதற்கு அவன் ஒரு பெயர் பயன்படு, நக்கன். நக்கனே கொலாம். நக்கன்னா என்ன அர்த்தம்னா ஆடை இல்லாதவன் அர்த்தம். அவன் உடுத்திருந்து கூட துணி இல்லாதவன். அவன் போய் என்னுடைய சாபத்தை விலக்குவதாவது, நான் செய்த சாபத்துக்கு எதிராக விலக்குவதாவது, இது எப்படி சொற்கள் அங்கே வாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட கருத்தை சொல்லுகிற பொழுது அதுக்கு என்ன மாதிரி பெயரை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். அந்த பெயர் அந்த இடத்துக்கு எப்படி பொருத்தமா வந்து அமைஞ்சிருக்கு. நக்கனேகோலான் தடுக்க வல்லான் என நகைத்தான். சிவபெருமான் மேலே நான் இந்த வரம் பெற்றோம் என்ற நினைப்பு வரல, நான் தான் எல்லாம் செய்யறேங்க நினைப்பு வந்துட்டோம். பாருங்க, ஆன்மாவுக்கு இது அப்பப்ப சிவசக்தி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்குங்க. ஆன்மா அப்ப தசகாரியத்தை திரும்ப ஞாபகம் பண்ணிங்க. ஆன்மா மலத்தோட மலமா கிடக்கும். அப்புறமா அவைதான் ஜடம், நான் தான் அறிவு அப்படின்னு ஒரு உணர்வு வரும். அப்புறமா நானே தான் எல்லாம், எல்லாம் எனக்கு தான் கருவி, நான் தான் கர்த்தா அப்படிங்கிற உணர்வு வரும். அப்பதான் திருவருள் மெல்லமா வந்து, அட நீ கர்த்தாவா இருந்தா இவ்வளவு காலம் அந்த மரத்துல கிடக்க மாட்டியே, நீ கர்த்தாவா இருந்தா இவ்வளவு காலம் அந்த மரத்துல கிடக்க மாட்டியே, மரமும் நீயுமா கிடந்தையே, நான் தானே உன்னை மேல இருந்து உன்னை கொண்டு வந்தேன், அதை மறந்துட்டியா? ஓ அப்படிங்களா, உங்களாலதான் நான் இந்த நிலையில. அப்ப திருவருள் அப்படி ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அந்த ஞாபகம் வர்ற பொழுது அந்த ஆன்ம சுத்தி வந்து சேரும். இல்லாட்டா ஆன்ம தரிசனத்திலே நிற்கும். ஆன்ம தரிசனத்துல நானே தான் எல்லாம், நானே தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல தத்துவ ஞானிகள்ல நிறைய பேர் ஆன்ம தரிசனத்தோட நின்றவங்க இருக்காங்க. பேர் சொல்லி காட்டுல உங்களுக்கே தெரியும். ஆன்ம தரிசனத்தோட நின்றவங்க இருந்தாங்க. ஆன்ம சுத்திக்கு யாரும் வந்து
ஆன்ம சுத்தினால விளையிறது சிவயோகம், அதனால் வருவது சிவபோகம். பாருங்க, நக்கனே கொலாம் தடுக்கவல்லான் என நகைத்தான். எந்தை தன் தந்தை யாவரும் மருகனுக்கு யான் முன் தந்த வாய்மையை விலக்கிலர். விளக்க எந்தன் முன் வந்ததும் வந்தும் வேண்டிலர் அச்சமுற்றிருந்தனர். சந்திரன் பிரம்மாவரத்துல போனதெல்லாம் தட்சனுக்கு தெரிஞ்சிருக்குது. பிரம்மனும் என்கிட்ட வரல, அவனுடைய தகப்பனாகிய திருமாலும் என்கிட்ட வரல. ஏன்? என்னை கண்டு அஞ்சினாங்க. ஆனா இவன் அங்க இருந்தபடியே நான் செய்து வந்தாவது கேட்டிருக்கலாம் என்ன, அப்படி நினைக்கிறான். சிவபெருமான் அங்கிருந்து சந்திரனுக்காக பரிதாபப்பட்டு வந்து, அட தட்சனே, சந்திரனை இப்படி சாபம் பண்ணிட்டியே, அதை கொஞ்சம் விதைக்கப்பா, உனக்கு நான் வரமெல்லாம் கொடுத்துருக்கிறேன் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நயமா கேட்டிருக்கலாம். அதை விட்டு இருந்த இடத்துல இருந்தபடி அவனை தூக்கி தலையில வச்சுக்கிட்டானே, அப்படி நினைக்கிறான். அந்த பாத்திரத்தினுடைய போக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அந்த பாத்திரம் தான் ரொம்ப முக்கியம். காப்பியத்துல பாத்திரத்தை எப்படி வளர்த்து கொண்டு போகிறாருன்னு பார்க்கணும். எந்தை தன் தந்தை, எந்தை என்பது பிரம்மா, அவன் தந்தை என்பது திருமால். எந்தை தன் தந்தை யாவரும் மருகனுக்கு யான் முன், சிவபெருமான மருகன்னு சொல்றான். அவன் என்னிடத்துல என்னுடைய மாப்பிள்ளை தானே, நான் சொல்லபடி கேட்க வேண்டியவன் தானே அப்படின்னு நினைக்கிறான். மருகனுக்கு யான் முன் தந்த வாய்மையை விலக்கிலர். விளக்க எந்தன் முன் வந்தும் வேண்டிலர் அச்சமுற்றிருந்தனர். மற்ற தந்தை தாயிலா ஒருவனாம் என்னொரு தடுப்பான். நன்று நன்று யாம் பரம்பொருள் நான்முகன் முதலாம் துண்டு தொல்லுயிர் யாவையும் அழித்தும் ஐந்தொழிலும் நின்று நாம் புரிகின்றன. நான் தான் எல்லாம் செய்யறேன், எங்கனும் நீங்காம் என்று தன் மனத்து அகந்தையுற்றான் போலோ. வந்தது அகந்தை தக்கனுக்கு, அவன் என்ன செய்ய, சிவபெருமானுக்கு அகந்தை வந்துட்டு போல் இருக்குது. அகந்தை எதனால வந்தது? உலகமெல்லாம் நான் தான் படைக்கிறேன், உலகமெல்லாம் நான் தான் காப்பாத்துறேன், எல்லாருக்கும் நான் தான் அருள் செய்யறேன் அப்படிங்கிற அகந்தையினால அவன் பண்ணிட்டான் போல் இருக்குது. இதானுங்க உலகத்தை ஜனங்க குற்றம் அவங்க கிட்ட இருக்கும். அது அர்த்தம் தான் குற்றம் செய்துதான் அவன் பேசிட்டு உட்காந்துருப்பான். அது மாதிரி அகந்தையுற்றான் போலோ. அன்னதன்றியே இன்னும் ஒன்றுண்டு தாரகத்தில் தன்னையே நிகர் தக்கனும் நோற்றிடு தவத்தான் என்ன இத்திரு உதவினம் என்பது நினைந்தோ என்னது ஆணையை இழந்தன. நம்ம கிட்ட வரம் பெற்றவன் தானே அப்படின்னு நினைச்சு இந்த என்னை இழந்து விட்டானோ. செய்யதோர் பரம்பொருள் யாம் என்பது தெளிந்தும் வையம் மீதில் இத்திருவலாம் பெற்றும் நம் மலர்த்தாள் கையினால் தொழான் என்று கொள் முன்னியான் கழரும் செய்ய வாய்மையை விலக்கினன் சிவன் என கொண்டான். நான் அவனை போய் வணங்கலைங்கிறதுக்காக அவன் சாப நீக்கம் பண்ணிட்டான் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சான். அப்பதான் புலகன்னு ஒருத்தன், ஒரு முனிவன் பக்கத்துல இருந்தான். அவன் சொன்னான், அடே தட்சா, நீ இப்படியெல்லாம் சிவபெருமான் கோபம் கொள்ளாத, இந்த வரமே உனக்கு அவன் கொடுத்தது. அவனை இகழ்ந்தா எல்லாரும் அழிஞ்சு போவாங்க. நீ சிவபெருமானை இகழ்வதனாலே நீ அழிஞ்சு போய் உன் செல்வமும் அழிஞ்சு போகும் என்று அவன் சொன்ன பொழுது அந்த தட்சன் சொன்னான், தவத்தினால் பெற்ற இத்திரு நீங்குமோ. இப்பதான் அவன் தத்துவம் பேசுறான். நான் தவம் செய்தேன், தவத்துக்காக இந்த செல்வத்தை எல்லாம் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னா, நான் அந்த அனுபவிக்க முடிகிற வரையிலும் அந்த தவம் இருந்துகிட்டு இருக்கும், அது தீருமோ அப்படின்னா. ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணுங்க, எவ்வளவு பெரும் செல்வமா இருந்தாலும் சிவாபராதம் என்று நினைக்கிற பொழுது அது உடனே நீங்கிவிடும். சிவாபராதம் வந்தானே போயெல்லாம் போயிடும். அது சிவாபராதம் என்று நிகழாம காத்துக்கொள்ள வரும். அதான் பொறுத்தாச்சு இல்ல. தவம் எவ்வளவு வரைக்கும் இருக்கும்? அகந்தை எழாத வரையிலும் இருக்கும். அகந்தை எழுந்தா தவமே போயிடுமே. அப்ப தவத்தினால் பெற்ற வலிமையும் போயிடும் இல்லையா? அதனால அது சொல்றாரு, தவத்தினால் எண்கண் நின்ற இத்திரு நீங்குமோ. நெடியமால் முதல்வோர் என்றும் என் பணி மறுக்கிற எழுவது உண்டோ. நன்று நன்று நின் உணர்வு என சிறு விதி நன்றான். அந்த அறிவு சொன்னவனையும் கேலி பண்ணினான். முருவரித்திடு தக்கனை கண்ணுரி முனிவன் பிறர் இழிப்புரை கூடுறாதென்னினும் பெருஞ்சீர் குறைவு பெற்றிடாதென்னினும் நினக்கு அருள் கொடுத்த இறைவனை பழித்திடுவது தகுவதோ அப்படின்னு கேட்டான். அதுக்கும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. பெருமிதம் கொண்டு பேச ஆரம்பித்தான். நோற்று முன் யான் பெற்ற இத்திரு நுகர்ந்திடுமுன் மாற்றுவான் அலன். அவன் தான் வினை தத்துவத்தை பேசுறான். செய்வினை முறையால் வலிதின் ஏற்றமாக ஒன்று இழைக்கலன். சிவபெருமான் நான் செய்த வினையின் பயனாக கொடுத்ததை அனுபவிக்கிற வரையிலும் வச்சிருப்பான், மாற்ற மாட்டான். மாற்றினா அவன் கொடுத்த வினையினுடைய ஆற்றலை அவனே மறுத்து விட்டார் போல ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னான். இப்ப இந்த இடத்துல நாம் ஒன்று நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு
சைவ சித்தாந்தத்துல பெரிய பிரச்சனைக்குரிய இடம். ஆன்மா செய்த தீவினையின் பயனை அனுபவித்தே தான் தீரணும், அனுபவிக்காம தீராது. தீவினை செய்துவிட்டு அதுக்கிணையா இன்னொரு நல்வினை செய்தா நல்வினையினால தீவினை தீராது. அதனால ஞாபகம் வச்சுக்கணும், நல்வினையினாலே தீவினை தீராது. அப்படியானால் நூல்கள்ல பிராயச்சித்தம்னு ஒரு கேள்வி. பிராயச்சித்தம் வேற, நல்வினை வேற. பிராயச்சித்தம் நல்வினை அல்ல, செய்த தீவினைக்கு கழுவாயாக செய்கின்ற ஒரு வழிபாடு, அவ்வளவுதான். அது நல்வினை அல்ல. வழிபாட்டினாலே தீவினை தீரும். அதை அவங்க நினைக்கல. வழிபாட்டினாலே தீவினை தீரும். ஆனா நல்வினையை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட வழிபாட்டை மறந்து விட்டோம்னா என்ன ஆகும்? தீவினையாக மாறிவிடும். தீவினையாக மாறிவிட்டா அந்த நல்வினையின் பயனாக வந்த செல்வம் எல்லாம் போயிடும். ஆனா இவனுக்கு அது தெரியல. இவன் என்ன பண்றான்? செய்வினை முறையால் வலிதில் ஏற்றமாக ஒன்று இழைக்கிறன். சிவபெருமான் செய்வினையின் முறையால் தான் எல்லாத்தையும் செய்வான். செய்வினையின் முறை இல்லாம வேறு எதையும் செய்ய மாட்டான். ஆயினால் நான் தவம் செய்தேன், அதற்கு பலனாக இந்த செல்வத்தை பெற்றேன், அவன் அதை மாற்ற மாட்டான் அப்படின்னு இந்த புலகனுக்கு சொல்றான். அப்போ தவத்தினுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுங்க. சிவாபராதம் செய்யாத வரையிலும் தவம் பலிக்கும். சிவாபராதம் எப்ப செய்ய தொடங்கினானோ அப்போ போயிடும். அப்ப வினையின் வழியாக வந்ததா இருந்தாலும் போயிடும். எனவே வினையின் பயனாக வந்து அனுபவித்தே தீர வேண்டிய அவசியம் இல்லைங்க. வழிபாட்டினாலே தீமையை போக்கிக் கொள்ளலாம், வழிபடாமையினாலே தீமையை ஆக்கிக் கொள்ளலாம். எனவே நல்வினை வேறு, தீவினை வேறு, பிராயச்சித்த கர்மம் வேறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பிராயச்சித்த கர்மத்தினாலே தீவினையை போக்கிக் கொள்ளலாம். இது சிவப்பிரகாசத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. சித்தியார்லயோ வேற இல்லையோ கொஞ்சம் தெளிவா சொல்லப்படவில்லை. சிவப்பிரகாசத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அனுபவிக்காம கழிக்கலாமா? அனுபவிச்சுதானே கழிக்கணும். வினையினுடைய ஒரு நீதி இருக்குத அப்படின்னா அந்த சிவம் அந்த வினையை கொடுக்கிற பொழுது இவன் ஒரு காலத்துல பிராயச்சம் செய்து இதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடவே கொடுத்திருப்பான். அப்படி கொடுத்திருந்தாதான் நீங்க பிராயச்சித்தம் பண்ணணுங்கிற எண்ணமே உங்களுக்கு அதனாலதான் வரும். அவன் அப்படி கொடுக்கவில்லை என்று சொன்னா பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக் கொள்ளலாம்ங்கிற எத்தனையோ பாவம் செய்யறாங்க. எல்லாருமே பிராயச்சித்தம் பண்ணி போக்கிக் கொள்ளாம நினைக்கிறாங்களா? நினைக்கிறது இல்லையே. வந்தா வந்து போகுது, அடுத்த ஜென்மத்துக்கு தானே வரப்போகுது, இந்த ஜென்மம் அடுத்த ஜென்மத்தை யாரு கண்டா பார்த்துப்போம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கிறோம். அதனால பிராயச்சித்தம் செய்து போக்கிக் கொள்ள வேண்டுங்கிற எண்ணமே யாருக்கும் வர்றதில்லை. பிராயச்சித்தம்னா என்னங்கிறது இன்னொரு பிரச்சனை. அதான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. பிராயச்சித்தம்னு சொன்ன உடனே எல்லாரும் அந்த புரோகிதர்கள்ட்ட போய் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பண்ணி வை, இதை பண்ணி வை, அதாவது சொல்லுவாங்க. அது பிராயச்சித்தம் இல்ல. பிராயச்சித்தம் என்பது இன்ன பாவத்துக்கு இன்ன தலத்துல சென்று வழிபாடு செய், இன்ன பாவத்துக்கு இன்ன மூர்த்தி இடத்துல வழிபாடு. அதனால சைவ சித்தாந்த பொறுத்தவரையிலும் பிராயச்சித்தம் என்பது வழிபாடு தான், வேற ஒண்ணு கிடையாது. அந்த சோதிடர்கள் சொல்றது, புரோகிதர்கள் சொல்றது, இதெல்லாம் பிராயச்சித்தம் இல்லை. அவங்களுக்கே தெரியும். ரொம்ப வேண்டியவங்களா போனா சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறவங்களா போனா ஏகத்துக்கும் பிராயச்சித்தம் சொல்லுவாங்க. பிராயச்சித்தம் சைவத்தை பொறுத்தவரை வழிபாடு தவிர வேற ஒண்ணு. வேள்வியில பல வகைகள் இருக்கிற மாதிரி வழிபாட்டுல பல வகைகள் இருக்குங்க. அதுக்கு அந்தந்த வழிபாட்டை செய்தா அது போகும். சரி, கடைசியில புலகன் என்ன பண்ணா, ஈசனை இகழ்ந்தவர் உய்யார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டான். இந்த இடத்துல ஒரு குறிப்பு நமக்கு கட்சி பசுவாச்சாரிய கொடுக்கிறார். அதுவும் அந்த பாத்திரத்தை பற்றி தான். அதாவது தட்சன் ஆரம்ப காலத்திலிருந்தே தான் நினைச்சபடியே நடக்கிறவன். அடுத்தவர்கள் புத்தி சொன்னா கேட்க மாட்டான். இது எங்க பின்னால் கொண்டு வைக்க போறாரு தெரியுங்களா? அந்த யாகம் எல்லா முனிவர்களும் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான்.
தேவர்கள் வந்தார்கள், மற்றவங்க வந்தாங்க, முனிவர்லாம் வந்தாங்க, ஒரே ஒரு முனிவர் மட்டும் வரலீங்க அப்படின்னா. அது யாருன்னா தான் ததீசி முனிவர். அவன் இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டான். கேட்டுட்டே இருக்கும்போது அவன் வந்தான். அப்ப தட்சன் நினைச்சான், ஓ இவனுக்கு இப்பதான் பயம் வந்திருக்குது நம்ம மேல, அதனால வந்திருக்கிறான். பயந்து வந்திருக்கிறதா இவன் நினைச்சிட்டு இருந்தான். ததீசி முனிவர் வந்து உட்கார்ந்துட்டு, நீ செய்யற வேள்வி தப்பு, சிவபெருமானை மறுத்து வேள்வி செய்யறது தப்பு அப்படின்னு நியாயமெல்லாம் எடுத்து சொன்னார். அவன் அவர்கிட்ட வாதாடுறான். என்ன அவனுக்கு முதல்ல சொல்றீங்க, அவன் ஒரு பைத்தியக்காரன், சுடுகாட்டில் தெரிகிறவன், சாம்பலை பூசிட்டு இருக்கிறவன், எலும்பு மாலை அணிஞ்சிட்டு இருக்கிறவன், தோல் உடை உடுத்தி கொண்டு தெரிகிறவன், அவனை போய் பிரம்ம பொருள்னு சொல்றீங்க, அவனை போய் ஈஸ்வரன் சொல்றீங்க. ஈஸ்வரனா எல்லாவற்றையும் ஆளுபவன், எல்லா ஐஸ்வர்யம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். அவனை போய் ஈஸ்வரன் சொல்றீங்க அப்படின்னு இவன் கேள்விகள். அந்த கேள்விக்கெல்லாம் கல்வி பதில் சொன்னான். எவ்வளவு சொல்லியும் என்ன சொன்னாலும் நீ சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன், நான் நினைச்சபடிதான் வழி செய்யும். இது பின்னால வரப்போகுதுங்க. முதல்ல இருந்தே இவனுக்கு இதுதான் குணம் என்பதை காட்டணும் இல்ல. இப்ப இந்த கதை இருக்க சந்திரசாவ படலத்துல, சந்திரன் இறைவனை போய் அடைஞ்சான், இறைவனை தலையில தூக்கி வச்சுட்டான், தட்சன் செய்தி கேட்டான், கோவப்பட்டான், இறைவனோட மனம் வேறுபட்டான் அப்படிங்கிறத போய் முடிச்சிடலாம் இல்ல. இந்த புலகன்னு ஒரு ஆளை கொண்டு வந்து அவனுக்கு அறிவுரை சொல்ல வச்சு, அந்த அறிவுரையும் அவன் கேட்கவில்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏன் போய் ததீசி முனிவரோட இணைக்க முடியும்? இவனுக்கு திடுதுப்புன்னு அந்த குணம் வந்ததா காட்டக்கூடாது இல்ல முதல்ல இருந்தே. இது இன்னும் கூட முன்னாலே ஆரம்பிச்சுட்டுது. எங்க ஆரம்பிச்சுட்டீங்களா? பிரம்மா இடத்துல போனான்ல சந்திரன், பிரம்மாவே சொன்னான், அவன் நினைச்சபடி நடக்கிறவன், நான் சொன்னா கேட்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த அங்க வந்து வெறும் கொள்கை அளவாக தொடங்கி வச்சார். அப்போ ஒரு விஷயத்தை காப்பிய கவிஞர் எங்க தொடங்கி எப்படி வளர்த்து எங்க கொண்டு, பிரம்மாவிடத்துல சும்மா வெறும் வாக்கு மட்டுமா, அவன் நினைச்சபடி நடக்கக்கூடியவன், நான் சொன்னா கேட்க மாட்டான், நான் அவங்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு வாக்களவா சொல்லி வச்சு இங்க கொண்டு வந்து புலகர் என்ற முனிவர் வகையா அறிவுரை சொல்ல வச்சு, சும்மா சுருக்கமா ஒரு 4-5 பாட்டுல அறிவுரை சொல்ல வச்சு இதை அவன் கேட்கலன்னு முடிச்சு, கடைசியில ததீசி முனிவர் சொன்ன அறிவுரையும் கேட்கவில்லை, அவன் அழிந்தான் அப்படின்னு கொண்டு இந்த பாத்திரத்தை முடிக்க போறாங்க. நாளைக்கு நீங்க கந்தபுராணத்தை பற்றி மேடையில பேசுற பொழுது பாத்திர படைப்புகளை எடுத்து பேசணும்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டா அந்த பாத்திரம் காப்பியத்துல எந்த இடத்துல தொடங்குகிறது, எப்படி வளர்ச்சி அடைகிறது, எப்படி முடிகிறது, முடிவுக்கு தகுந்தாற் போல அந்த பாத்திரத்தை எப்படி வளர்த்து கொண்டு போகிறார், அந்த வளர்த்து கொண்டு போவதற்கு குணநலங்களை எப்படி காட்டுறார், மற்ற கதைகளை கிளைக்கதைகளை எப்படி காட்டுறார் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அந்த பாத்திரத்தை நீங்க மேடையில அறிமுகப்படுத்தணும் பொது ஜனங்களுக்கு. அப்பதான் ஓஹோ கந்தபுராணமும் ஒரு நல்ல காப்பியம் அப்படிங்கிறது தெரியும். கந்தபுராணத்தை ஒரு நல்ல காப்பியம் என்று மக்களிடத்துல அறிமுகப்படுத்த வேண்டும். அது சைவர்களுக்கு கடமை. ஞாபகம் இந்த இடத்துல கடைசியில ஒரு சின்ன சமாதானம் பண்ணிட்டு போறார். இது சில பேர் வந்து இந்த மத்தியஸ்தம் பண்ற வர ஆளுக்கு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருக்கு தந்தாப்புல கொஞ்சம் பேசுவாங்க. இதெல்லாம் உலகியல். கடைசியா என்ன சொன்னா, தட்சா நீ அதிகமா கோவப்படாத, உன்னுடைய மாப்பிள்ளை இருக்கிறாரு, அவர் ஒன்றும் உனக்கு கெடுதலா ஒன்றும் செய்யலை, உனக்கு விரோதமா ஒன்றும் செய்யலை, உனக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து தான் செய்திருக்கிறாரு. அந்த ஒரு கலையை மட்டும்தானே தேயாம வளராம அப்படியே இருக்கணும்னு சொல்றாரு, மற்ற 15 தேயவும் வளரவும் தானே செய்திருக்கிறார், நீ கொடுத்த சாபம் தானே அது. அப்பா சிவபெருமான் நீ கொடுத்த சாபத்துக்கும் மரியாதை இப்ப கொடுத்துருக்கிறாருப்பா, நீ சிவபெருமான் அதிகமா கோபப்படாத அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னான். அப்ப அப்படியா, ஆமா அப்படியா, அப்ப என்ன மதிச்சிருக்கிறாருன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா சரி பரவாயில்ல போனா போதும், அந்த கோபம் தணிஞ்சு போச்சு. இதுதானுங்க மத்தியஸ்தர்கள் பண்றது. இதுல மத்தியஸ்தத்தினுடைய குணத்தையும் காட்டி இருக்கிறார். இந்த மாதிரி ஆளுகள் எதை சொன்னா சந்தோஷப்படுவாங்கிறதையும் காட்டி இருக்கிறார். சில பேர் இருக்காங்களே, உங்களுக்கு அவன் பெரிய கெடுதல் ஒண்ணு செய்யல, உங்களையும் மதிச்சுத்தானே செய்திருக்கிறான் அப்படின்னா, ஓ என்ன மதிச்சிருக்கிறானா, பரவாயில்ல பரவாயில்லப்பா அப்படி இது போட்டோம் இப்படி சொல்லக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய அதிகாரிகள் அதெல்லாம் யாரும் இருப்பாங்க. பாருங்க கடைசி பாட்டு 2 பாட்டு. கற்றை வான்களை நிறைந்த பின் முன்னம் நீ கனன்று சொற்ற வாய்மையும் நிறுவினன். யாரு? சிவபெருமான் தட்சன் செய்த அந்த சாபத்தையும் நிலைநாட்டி இருக்கிறான். நாள்தோறும் குறுங்க செற்றம் என் இனி திங்கள் நின் மருகன். சிவபெருமான் நாளைக்கு மருகனாக போறான். இப்ப மருமகன் இல்லை, பின்னால
தாட்சாயணியை கல்யாணம் பண்ணிட்டு மருமகனாக போறான். இப்பொழுது திங்கள் மருமகன், அட 2 பேரும் ஒண்ணுதான் ஐயா, இன்னைக்கு அவன் மேல ஏன் நீ கோவப்படுற அப்படின்னு காட்டுறான். திங்கள் நின் மருகன் அச்சிவனாம் பெற்ற மூர்த்தியும் அம்முறை ஆவன், பிற்காலத்தில் உனக்கு மருமகனா வரப்போறான், ஆகினால் அவன் மேல ஏயா கோவப்படுற அப்படின்னு சொன்னான். என்ன இத்திரம் ஒழிதலும் சினம் அகன்று, கொஞ்சம் அந்த தட்சனுக்கு கோபம் போயிட்டது. இவையோர் அன்னம் ஊர்தியோன் யாவரும் புகழ்தர அனையான் பன்னெடும்பகல் அரசின் வீட்டிருந்தனன் பறையான் கன்னி மற்றவன்கண் மகன்மையாய் வருதல் கட்டுரைப்பான். அடுத்த பாட்டுல தான் உமையம்மை தட்சனிடத்துல தாட்சாயினி என்னும் பெயரால எப்படி மகளாக வரப்போகிறாள் அப்படிங்கிற கதையை சொல்ல போறார். அந்த கதை தான் உமை கைலை நீங்கு படலம் என்பது. அதுல தானுங்க இந்த சதாசிவமூர்த்தியை பற்றி ஆராய்ச்சி நாம மிகுந்த சாஸ்திரத்தை படித்ததுக்கு வேறாக, அதுக்குன்னா விரோதமானது ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப விரிவானது, மற்ற மற்ற ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருப்பது. அதை இங்கே கொண்டு வந்து சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நான் அடுத்த வகுப்பில் சொல்றேன். தொடக்கத்திலே அதுதான் வருது, பஞ்சசாதாக்கியம் அப்படின்னு பேருங்க. அது நான் படிக்கிற வழக்கம் கிடையாது, சதாசிவமூர்த்தி மட்டும்தான் நான் படிக்கிறோம். அது நான் உங்களுக்கு வந்து முன்னே எழுதி கொடுத்துட்டேன். அதில் ரொம்ப சுருக்கமாக தான் இருக்கும். ஞானமா செல்வம் அப்படிங்கிற நூலில் நான் கொடுத்துருக்குறேன். சக்தி பெரிதா சிவபெரிதா தலைப்பு கொடுத்துருக்குறேன். அதனால அங்கே நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. அதை படிச்சுட்டு வாங்க அடுத்த வகுப்பு வரும்போது. அப்புறம் நான் வந்து இந்த சதாசிவரோட நூலையை வச்சுட்டு சொல்லணுமா? மதிவளம் நான் மலை அரங்கு போன்று நற்றவம் வேள்வி மனித மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம்.